வணக்கம். வெல்கம் டு TLH Crochet தமிழ். நம்ம போன வீடியோல இந்த ஸ்கொயர் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து இத எப்படி ஜாயின் பண்றதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோவோட லிங்க்கு கமெண்ட் செக்ஷன்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஒரு 14 இன்ச் குஷனுக்கு ஏத்த மாரி பின்னியிருக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு சைடுல பார்டர் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு 12 to 14 இன்ச் குஷனுக்கு சரியா இருக்கும். இதுக்கு பின்னால நீங்க ஃபேப்ரிக் வச்சு தச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா இதே மாரி இன்னொரு பீஸ் பண்ணி அதே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மாரி ஸ்கொயர் ஜாயின் பண்ணி நீங்க பேக்கு கூட தச்சுக்கலாம். பார்டரும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்லன்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் பண்ணின ஸ்கொயர்ல ஒண்ணுல மட்டும் கலர் அரேஞ்ச்மெண்ட் வேற மாரி இருக்குது. அதனால அத வந்து நான் நடுவுல வச்சுட்டு மித்த ஸ்கொயர்லாம் அத சுத்தி வச்சிருக்கிறேன். மொத்தம் 9 ஸ்கொயர்ஸ். இப்போ இத எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாரி 2 எடுத்துக்கோங்க. ரைட் சைடு உள்ள இருக்கணும். ராங் சைடு வந்து வெளியில இருக்கணும். 2 ஸ்கொயருக்கும். இப்போ இந்த மாரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த கார்னர்ல இருக்கிற ஸ்டிச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கார்னர் ஸ்பேஸ்ல இருக்கிற 5 சிங்கிள் குரோஷேல இது வந்து 3வது சிங்கிள் குரோஷே. இதோட வெளியில இருக்கிற லூப்ல மட்டும் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போறோம். ஹூக்க இந்த லூப்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இன்னொரு ஸ்கொயரோட 3வது ஸ்டிச்ல வெளியில இருக்கிற லூப்ல ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யார்ன அது வழியா எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ அதே 2 ஸ்டிச்க்குள்ளேயும் 2 லூப்குள்ளேயும் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாரி ஒரு ஸ்டிச்லயும் நீங்க வெளியில இருக்கிற லூப்ல மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு வந்து 17 ஸ்டிச்சஸ் வரும் ஒரு ஸ்கொயர்லேயும். ரெண்டு ஸ்கொயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் 2 ஸ்கொயரை இது கூட ஜாயின் பண்ண போறோம். இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. இதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்த 2 ஸ்கொயர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த 2 ஸ்கொயரோட கார்னர் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்கிற லூப்பில் மட்டும் யான் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படியே இதே மாதிரி இந்த ஸ்கொயர்லேயும் 17 ஸ்டிச்சஸ் வரணும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் 2 ஸ்கொயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 6 ஸ்கொயர் ஜாயின் பண்ணியாச்சு. 2 ரோ. இன்னொன்று வந்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லா ஸ்கொயரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடைசியில் ஒரு பார்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சும் நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். எந்த ஸ்டிச்லனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யானை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கொயருக்கும் 17 ஸ்டிச்சஸ் வரும். இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. நீங்கள் அந்த கார்னரில் இருக்கிற ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த சைடில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கார்னர்லேயும் 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த கலரை ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, கார்னரில் மட்டும் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ரவுண்ட் வேணாலும் பின்னிக்கலாம். இந்த பார்டர் ஃபுல்லாக நீங்கள் ஒரே கலர்லேயும் பின்னிக்கலாம். அப்படி இல்லை ஒரு ரவுண்டுக்கும் வேறு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம்.